ஆதார் அட்டை குறித்த விவாதம் தொடர்கிறது. தற்போது குவைத்தைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் என்ற நேயர் தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். ஹரிஹரசுதன், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுறதுக்காக. சார், தொடர்ந்து பேசுங்க. டவுட் ஆக்சுவலா நம்ம ஆன்லைன்ல அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்க. இது ஆன்லைன் அப்டேட் நம்ம கொடுத்தோம்னாக்கா டெம்பரரி இஷ்யூ இந்த சர்வீஸ் வரலன்னு சொல்லி வந்திருக்குது. ரெண்டாவது, அக்டோபர் மாசம் நீங்க முகாம் நடத்த போறதா சொல்றீங்க. நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், நாங்கெல்லாம் இப்ப வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கோம். நாங்க யாரை கான்டாக்ட் பண்ணுவோம், எப்படி கான்டாக்ட் பண்றது? நிச்சயமாக இந்த கேள்விக்கு சக்திகுமார். ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. எந்த வெப்சைட்லேயும் ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு மூலியமாக ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்துக்கு வரும்பொழுது இந்த நிரந்தர பதிவு முகாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு தாலுக்கு லெவல்லையும் நகராட்சி பகுதி லெவல்லையும் இருக்கும்போது அந்த மையங்களில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைவ் ரிஜிஸ்டராக தான் இருக்கும் தேசிய மக்கள் தொகை பதிவேடுங்கிறது. ஸோ அக்டோபருக்கு அப்புறம் தாலுக் சென்டரில் போய் அது பர்மனன்ட் தாலுக் சென்டர், அங்கே நீங்கள் எப்போ நீங்கள் தமிழகத்துக்கு வரீங்களோ அப்போ போய் நீங்கள் விவரங்களை பதிவு செஞ்சுக்கலாம். நிச்சயமாக சக்திகுமார், இன்னொரு சந்தேகமும் இருக்கிறது. ஆதார் எண் என்பதே ஒரு அடையாள அட்டையா, இல்லை அதுக்கு தனியாக அடையாள அட்டை என்று தனியாக வேறு ஒன்று வழங்கப்படுமா? இல்லை, ஆதார் எண்ணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபருடைய அடையாள எண் தான். அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை பேஸ் பண்ணி குடியிருப்பதை வசிப்போர் அடையாள எண் அட்டைன்னு சொல்லிட்டு அதை ரெசிடென்ட் ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு வழங்குறதுக்கான திட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே பரிசீலனையில் தான் உள்ளது. அப்போ ஒருவருக்கு ஆதார் எண் கிடைக்கும் போது அவருக்கு அது எந்த வடிவத்தில் கிடைக்கும்? ஆதார் எண்ணுன்றது பார்த்தீங்கன்னா அது எண் மட்டும்தான் வரும். அது ஒரு அட்டை வடிவத்தில், அது அட்டைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் கார்டு வடிவத்தில் இல்லை, ஒரு பேப்பர் காகித வடிவத்தில் தான் ஒரு இன்டிமேஷன் தான். அது ஆதார், உங்களுடைய ஆதார் எண் இதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை வடிவத்தில் தான் வரும். நம்ம அந்த நோட் ஷீட் அட்டை வடிவத்தில் தான் வரும் அது. நிச்சயமா. தற்போது சிவகாசியைச் சேர்ந்த வரதராஜன் என்ற நேயர் தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். வரதராஜன், சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வேற என்ன சார், இப்போ நான் கணக்கெடுக்க வரும்போது என் பையன் திருச்சியில வேலை பார்த்துட்டு இருந்தான். சரி சார். இப்ப திருச்சியில இப்ப அவன் வேலையை விட்டுட்டு ஊருக்கு திரும்ப சிவாய்க்கு வந்துட்டான். இப்ப கணக்கெடுக்க வந்தவங்க, இந்த போட்டோ எடுக்க வந்தவங்க அவன் பேரை சேர்க்க பண்ணிட்டாங்க. பட் அவனுடைய ஆதாரத்தை திருச்சியில கொடுத்துருந்தாங்க ரசீது. இப்ப அவன் அங்கேயே திருச்சியிலும் இல்ல, சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இங்கேயும் அவன் பேர் ஆதார் சேர்க்கல. இப்ப என்ன பண்றது சார்? திருச்சியில என்ன ரசீது கொடுத்தாங்க உங்களுக்கு? உங்க நண்பர் அந்த டீச்சர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, ரசீது கொடுத்தாங்க இல்லையா? அது எப்போ, எந்த ரசீது? புகைப்படம் எடுத்ததுக்கு அப்புறமா இல்ல சென்சஸ் இல்லைங்களா? சென்சஸ் இல்ல, சென்சஸ் எடுக்கும்போது கொடுத்த ஸ்லிப்பு. ஆமா ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சார், உங்களுடைய மகனோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு எங்க தங்கி இருந்தாரோ அந்த பகுதியில் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ உங்க ஊர்ல பார்த்தா அவரோட பேர் இருக்காது. அவர் பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஊர்ல அவருக்கு ஆதார் எண் வேணும்னா புதுசாக, அதாவது விடுபட்டோருக்கான படிவத்தை ஃபார்ம் ஃபில்அப் செய்து உங்க ஊர்ல 2ஆம் சுற்று நடைபெறும் முகாமில் போய் அவர் பதிவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நான் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த யூஸ் பண்ணி அவர் திருச்சியில் போய் பதிவு பண்ணிட்டு பதிவு பண்ணும் பொழுது உங்களுடைய முகவரி, அதாவது இப்போ அவர் எங்கே முகவரியில் இருக்காரோ அந்த முகவரியையும் அவர் மாற்றிக்கலாம். இது ரெண்டில் அவருக்கு எது விருப்பமோ அதை செய்துக்கலாம். நிச்சயமாக இந்த ஆதார் அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான குழப்பம் என்னன்னா, நம்ம எங்கே பதிவு செய்யறது, வேற ஊரில் பதிவு செய்து விட்டால் நம்முடைய நிரந்தர முகவரியை இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கிறது. அந்த பயம் வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடு மூலமா ஆதார் எண் வழங்கும் பொழுது அந்த படிவத்தில் சேகரிக்கும் பொழுது உங்களுக்கு தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி ரெண்டுமே வாங்குறோம். தற்காலிக முகவரின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டிஷன் 6 மாதம், அதாவது வழக்கமாக வசிப்பவர்னு சொல்லுவோம். வழக்கமாக வசிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் 6 மாதமோ அதற்கு மேலாக வசிக்கும் நபர் தான் அந்த பகுதியில் வழக்கமாக வசிப்பவர். இல்லை இன்டென்டட் டு லிவ்னு சொல்லுவாங்க, அதாவது வழக்கமாக வசிக்க போகிறேன், இன்னும் 6 மாதம் இங்கே தான் இருக்கேன். இவங்க 2 பேருமே எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் தங்களை பதிவு பண்ணிக்கலாம். வேறொரு பகுதிக்கு மாறும் பொழுது அங்கே போனதுக்கப்புறம் அவர்களோட விலாசத்தை அதில் மாற்றிக்கலாம். பட் ஆனால் அவங்க நிரந்தர முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் எங்களோட பதிவேட்டில் தான் இருக்கும். அந்த பதிவேடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ரிஜிஸ்டர் இருக்காது, இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் ரிஜிஸ்டர். அங்கே உங்களுடைய நிரந்தர முகவரி பார்த்தீங்கன்னா அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நிச்சயமாக. தற்போது கோவையைச் சேர்ந்த பிரமோத்குமார் என்ற நேயர் காத்திருக்கிறார். பிரமோத்குமார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த மாதிரி இப்போ இந்த மாசம் இங்க ஆதார் இங்க அடையாள அட்டை எடுத்தாங்க சார், முகாம் போட்டிருந்தாங்க. நானே குடும்பத்தோட போய் எடுத்தேங்க சார். பட் எனக்கு அந்த எடுத்ததுக்கு உண்டான எந்த அக்னாலஜிமெண்ட்டும் தரலைங்க சார். கேட்டதுக்கு பிரிண்டர் வேலை செய்யல அப்படிங்கிறாங்க சார். இதுல என்ன எடுத்தது என்னோட பேர் கரெக்டா இருக்கு. அப்புறம் நிறைய பேர் அதுக்கப்புறம் எடுத்தவங்களுக்கு எல்லாம் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதுல பார்த்தா பேர் தப்பா இருக்குது, மேலுக்கு ஃபீமேல்னு போட்டிருக்கிறாங்க, அட்ரஸ் தப்பா இருக்குது. இப்ப எனக்கு தராதனால எனக்கு டவுட் வருது சார். இது எப்போ கொடுப்பாங்களா எப்படி எனக்கு தெரியல சார். சார் அதான் நீங்கள் எந்த முகாமில் பதிவு பண்ணீங்களோ அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுக்கணும். கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட நீங்கள் புகாரை பதிவு பண்ணலாம்.
அந்த முகாம்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முகாம் நடந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த தேதியில் பண்ணீங்களோ அந்த தேதியை சொல்லி உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிங்க சார். அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுக்குறதோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரையும் உங்களுடைய விவரங்களையும் ஆதார் எண் வர வரலும் நீங்கள் கொடுத்ததுக்கான அத்தாட்சி தான். ஸோ அதனால் அதை எல்லா நேயர்களுமே இதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் புகைப்படம் எடுத்த பிறகு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. நிச்சயமாக. தற்போது சென்னையைச் சேர்ந்த நரசிம்மன் என்ற நேயர் தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். நரசிம்மன், உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார், என்னோட டவுட் என்னன்னாங்க, எங்க முகப்பேர் லிஸ்ட்ல 19ஆம் தேதி எங்களுக்கு எடுத்தாங்க சார், லாஸ்ட் மந்த். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. 19ஆம் எடுத்தது 19, 20, 21 யாருக்குமே எங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் கொடுக்கல. தொடர்ந்து பேசுங்க சார். பிரிண்ட் அவுட் கொடுக்கல, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. 22ல இருந்து பிரிண்ட் அவுட் கொடுத்தாங்க. இப்போ எங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்க சொல்றீங்க, நாங்க அதை போய் எங்க கேட்க முடியும்? இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் சார். ஒரு சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால அன்னைக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் அந்த பேக்கப் எடுத்து வச்சிருப்பார், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாரு. நீங்கள் அந்த முகாமில் போய் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. அந்த பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதாவது தவறுதலாக கூட கரப்ட் ஆயிருக்கலாம், அந்த கார்ட்ரேஜ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். பட் ஆனால் இப்போது சந்தேகம் என்னவென்றால், முகாம் முடிந்து விட்டால் என்ன செய்வது? இல்லை, முகாம் முடிந்து சொல்லுங்க சார். அதான் முகாம் முடிந்து விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வார்டு லெவல் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ஏஇஜே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா கார்பரேஷன் அலுவலகத்தில் இருக்காங்க. அங்கே நீங்கள் புகார் செஞ்சு நீங்கள் உங்களுடைய அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வாங்கிக்கலாம். இந்த தேதியில் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த எந்த தேதியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த தேதியில் நீங்கள் உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம் சார். அதாவது ஒரு பிரிண்டரில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட்டை கொடுப்பது என்பது மிக ஒரு சுலபமான ஒரு காரியம். இதில் ஒரு சிக்கல் வரும்போது ஒரு படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு அது ஒரு மிக சிரமமான இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ரோல்மெண்ட்டும் போயிட்டு இருக்கும், பேப்பர் ஜாம் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து இமீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரே ஒத்துக்கிறாரு, அவரு கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் ஜாம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஆப்ரேட்டர்ஸ், அன்னைக்கு யாருக்கு என்ரோல் பண்ணாலும் அன்னைக்கு எல்லாமே வந்து ஈவினிங் அந்த தகவல் கொடுக்கப்படாத நபருக்கு சொல்லப்படுமா, உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க முடியல? இல்லை, கண்டிப்பாக சொல்லுவாங்க சார். இன்னைக்கு இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க, இல்லை ஈவினிங் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது சொல்லாத பட்சத்தில் அதை கேட்டுட்டு போகிறது நல்லது சார். இம்மாதிரியான குளறுபடிகளை தவிர்க்க நீங்கள் என்ன ஆலோசனைகளை முன்வைக்கிறீங்க? இல்லை தான், ஏதாவது இது ஒரு மிகப்பெரிய திட்டம், மிக முக்கியமான திட்டம். அப்போ வந்து தொழில்நுட்ப ரீதியாக தயார் நிலையில் இருக்கணும். இப்போ பிரிண்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பொருட்செலவாகக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு பிரிண்டர் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பேக்கப் பிரிண்டர் கூட வைக்கலாம். 3 பிரிண்டர் அங்கே பயன்படுத்தப்படுதுன்னா அட்லீஸ்ட் பேக்கப்புக்கு ஒரு பிரிண்டர் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி வந்து தயாராக ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட வேலையை விட்டுட்டு ஒரு நாள் கூலி எழுந்துட்டு வந்து இதுக்காக நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் இருக்குது. அப்போ வந்து அதுக்கான ஏற்பாடுகளோடு அரசாங்கம் இருக்கும். அதுதான் அரசாங்கத்தோட பணியே. அப்போ வந்து மக்களோட எதிர்பார்ப்பது. அப்போ தயார் நிலையில் இருக்க வேண்டும். இது இன்னொரு விஷயங்கள் கூட இருக்குது. அதாவது பொதுமக்கள் தரப்புலேருந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு சில மாவட்டங்கள்லேருந்து சொன்னாங்க, அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்களோட நிலையே ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு ஃபேன் கூட இல்லாத நிலை இருக்குது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து மக்கள் மேலே எரிஞ்சு விழக்கூடிய சூழல் கூட உருவாகும், அவங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள் இல்லாத இருக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரியான தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் அங்கே தயார் நிலையில் முக்கியமான. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கப் டீம் இருக்குது. அதாவது ஒரு பகுதியில் ஆரம்பிக்கும் போது அந்த மொபைல் டீம்னு சொல்லி வச்சு ஒவ்வொரு சென்டராக போய் பார்த்துட்டு அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நடந்திருக்கும். இந்த ஆப்ரேட்டர்ஸோட நிலைமை வந்து அங்கே ஃபேன் இல்லை, வசதிகள் இல்லைன்ற பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து போகக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாம் அமைக்கிறாங்க. பெருவாரியான முகாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் இருக்கும். ஸ்கூலில் வந்து அந்த வில்லேஜில் அந்த ஸ்கூலில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த உபயோகப்படுத்தி அதை மினிமம் ரெக்குயர்மெண்ட்டில் அந்த பண்ணுறாங்க. நிச்சயமா சார். இப்போது சிவகாசியை சேர்ந்த செல்வகுமார் என்ற நேயர் காத்திருக்கிறார். செல்வகுமார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவகாசியிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க சார். சார், வந்து இப்போ ரீசெண்டாக என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க சார், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆதார் அட்டைக்காக. பட் அங்கே போயிருக்கும் போது வந்து எனக்கு வந்து எடுக்க முடியாதுட்டாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா 2010 உள்ள டேட்டா படி தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2010 இங்கே இருந்தீங்களான்னு கேட்டாங்க. பட் ஆக்சுவலாக 2010 நான் இங்கே இல்லை, நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன். இப்போ சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இவங்க வந்து அங்கதான் நீங்க போய் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அங்க கேம்ப் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு. பட் இது அங்கதான் போகணுமா? இல்ல சார், நீங்க வந்து உங்க சிவகாசி நிச்சயமாக. அதற்கு முன்பாக ஸ்வீடனை சேர்ந்த டேவிட் என்ற நேயர் காத்திருக்கிறார். டேவிட், சொல்லுங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வெளிநாட்டுல படிக்கிற இப்ப மாணவர்கள் அவங்களுக்கு வந்து ஆதார் அட்டை எப்படி ப்ரொசீஜர் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெல்லையில் போய் பதியணும்னு இல்லை, சிவகாசியில் உங்கள் பகுதியில் நடக்கிற முகாமில் போய் பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் விடுபட்டோர் பதிவு பண்ணுறதுக்கான படிவம் இருக்குது. அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அந்த அலுவலர்கிட்ட கொடுக்கும்பொழுது நீங்கள் இந்த 2ஆம் சுற்றுன்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ரவுண்ட், அந்த சுற்றில் வந்து நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஆதார் எண் வழங்கப்படும். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி மற்ற மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய மக்கள் தொகையில் வந்து பதியும் பொழுது நீங்கள் இந்த பகுதியில் உள்ளூர் பகுதியில் வசிக்கும் நபராக இருக்கணும். நீங்கள் வந்து தமிழகத்துக்கு வரும்பொழுது மட்டும்தான் நீங்கள் வந்து இதை பதிவு பண்ண முடியும்.